கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 பேதுரு 4:8. அன்பு திரளான பாவங்களை மூடும். பிரியமானவர்களே, ரோம பேரரசின் அரசனான மகா அலெக்சாண்டரின் அரண்மனையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஓவியன் ஒருவன் இருந்தானாம். அவனுக்கு அலெக்சாண்டரின் மேல் அளவில்லாத அன்பு இருந்ததாம். அவன் பல ஆண்டுகளாக இடைவிடாது முயற்சித்து அரசனின் ஓவியம் ஒன்றை வரைந்தானாம். அதில் மகா அலெக்சாண்டரின் முகத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய தழும்பு அந்த படத்தின் அழகை சற்று குறைத்து விட்டதாம். எனவே மீண்டும் அவன் இரவு பகலாக பாடுபட்டு அந்த தழும்பு தெரியாமல் அரசனின் கைகள் முகத்தில் வைத்து ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல மிகவும் அழகாக வரைந்து முடித்தானாம். மகா அலெக்சாண்டர் அந்த படத்தை பார்த்து சந்தோஷம் அடைந்தவராய் அவர் அந்த ஓவியனை பார்த்து, என் முகத்தில் உள்ள வீர தழும்பு எங்கே என்று அந்த ஓவியனை பார்த்து கேட்டாராம். அதற்கு அந்த ஓவியன் பணிவோடு, ராஜாவே, என் அன்பு அந்த தழும்பை மூடிவிட்டது என்று பதில் சொன்னானாம். ஆம், அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பற்ற சமுதாயம் எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கும், எதற்கெடுத்தாலும் கடிந்து கொள்ளும், சந்தேகப்படும், சிறிய சிறிய குற்றத்தையும் பெரிதாக எண்ணி வாழ்க்கையை நரகமாக்கும். இன்றைக்கு இப்படித்தான் அநேகர் நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இப்படி வேத பாரகர் பரிசேயரை போல எப்பொழுதும் மற்றவர்களை குறை சொல்லி உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். எப்பொழுதும் கிறிஸ்துவின் அன்பினாலே உங்கள் உள்ளத்தை நிரப்பி எல்லோரையும் அன்பு செய்வோம். மற்றவரின் குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்போம். இயேசுவின் அன்பு பகைவரையும் மன்னிக்கும் தூய அன்பு. துரோகிகளையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வீக அன்பு. அவருடைய அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அவர் நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழ்கடலிலே எறிந்து விட்டார். ஆகவே நீங்களும் சிறிய சிறிய தவறுகளை பெரிதாக எண்ணி சண்டையிடாமல் குடும்பத்திலும் சபை ஆராதனையின் ஐக்கியத்திலும் எல்லோரோடும் சமாதானமாய் வாழுங்கள். மற்றவர்களை நாம் அன்பு செய்யும் போது அப்படிப்பட்ட குறைகளும் குற்றங்களும் நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்துவிடும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்ற வார்த்தையின்படி அந்த ஒரு ஓவியன் அலெக்சாண்டரின் முகத்தில் உள்ள தழும்பை மறைத்து போட்டது போல எங்களுடைய பாவங்களை எல்லாம், எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம், மீறுதல்களை எல்லாம் எண்ணாமல் அவைகளில் சமுத்திரத்திலே போட்டு மூடி மறைத்து விட்டி எங்களை நேசிக்கிறீரே, எங்களை அன்பு செய்கிறீரே. நாங்களும் இந்த உலகத்திலே ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் அன்பு செய்து வாழவும், குடும்பத்திலும் சபை ஐக்கியத்திலும் இந்த சமுதாயத்திலும் எல்லா மக்களுக்கும் இயேசுவே அளவற்ற உம்முடைய அன்பை கொடுக்கவும் காண்பிக்கவும் அன்பு செய்யவும் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.